ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு இப்போ மசாலா வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கனோட இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஊறி வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்து வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டாரு, கிராம்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1/2 கிலோ வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்காக தான் உப்பு வந்து சேர்த்துக்கிறது. 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நமக்கு கலர் தான் கொடுக்கும், காரத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்காது. 1 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவில் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணி இந்தமாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் வந்து போயிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு சொம்பு அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசினா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வந்துருக்கும். இந்த அரிசி வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அரிசியில் வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. நான் ஊற வைக்கிறதுக்காக ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த காபியில் தான் இன்றைக்கி அரிசி வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். 1 காபி அரிசிக்கு 1.5 காபி அளவு தண்ணி வந்து சேர்க்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். நான் வந்து இன்றைக்கி 3 காபி அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் 4.5 காபி அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த காபியில் எடுத்துக்கிறீங்களோ அதே காபியில் வந்து அளந்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்திருக்கு சொல்லிட்டு எண்ணெய்லாமும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு போல் நல்லா வந்து வேகட்டும். இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி வந்து அங்கங்கே இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட சீரக சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு அரிசியும் வந்து நல்லா குழையாமல் வந்திருக்கு. இந்த அளவு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க. நம்ம பிரியாணி வந்து கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சீரக சம்பா பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி மாடலில் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டு. நீங்கள் இந்த பிரியாணியை வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த அரிசியில் வந்து பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.